இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. NLC நிறுவனத்தில் பணியாற்றிய இளைஞர் விருத்தாச்சலம் அருகே மணிமுத்தாற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கரிவிட்டி கிராமத்தை சார்ந்த அருள் பாண்டியன் என்ற இளைஞர் NLC நிறுவனத்திலே பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி அவர் நண்பர்களுடன் சென்ற நிலையில் தலைமறைவாயிருக்கிறார். இது குறித்து உறவினர்கள் சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்திலே அருள் பாண்டியனை காணவில்லை என்று புகார் அளித்திருக்கக்கூடிய சூழலிலே நேற்று முன்தினம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய மணிமுத்து ஆற்றிலே அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். மேலும் இந்த இறப்பிலே எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும் இந்த இறப்பில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அருள் பாண்டியனுடைய உறவினர்கள் மற்றும் கரிவெட்டி கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையிலே சேத்தியாத்தோப்பு பகுதியிலே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருள் பாண்டியன் இறப்பிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகத்தை தீர்க்க உடனடியாக அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இப்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சேத்தியாத்தோப்பு பகுதியிலே பரபரப்பான சூழல் என்பது நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.